இதனால் ஊர் ஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், முக்கியமான ஒரு கூட்டம் போட இருப்பதால் சாயங்காலம் 4 மணிக்கு அரசமரத்தடிக்கு எல்லாரும் வரணும்னு ஊர் தலைவர் அறிவிச்சிருக்காரு. எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்கோ. என்ன பாரு, நம்ம கிட்ட கூட சொல்லாம ஊர்ல தண்டோரா போட சொல்லியிருக்காங்க. அதானே நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி வாங்கண்ணே, என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம். எதுக்கு தண்டோரா அடிக்கிறாங்க தெரியல அத்தை, வாங்க பார்க்கலாம். வா, என்னன்னு கேட்கலாம். இதனால் மகாஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், ஒரு முக்கியமான விஷயமாக ஊர் கூட்டம் கூட இருப்பதால் இன்னைக்கு சாயங்காலம் ஊர் மக்கள் அனைவரும் 4 மணிக்கு அரசமரத்தடிக்கு வரணும்னு ஊர் தலைவர் அறிவிச்சிருக்காரு. எல்லாரும் கண்டிப்பா வந்துடுங்கோ. என்ன பிரச்சனை தெரியலையேம்மா. ஏதாச்சும் ஊர் விவகாரமா இருக்கும். சரி வா, வாங்க போலாம். என்ன விஷயமா இருக்கு? போய் கேட்கலாம். ஊர் ஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், சாயங்காலம் 4 மணிக்கு பஞ்சாயத்துக்கு வருமாறு ஊர் தலைவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். மறக்காம எல்லாரும் வந்துருங்க. என்ன விஷயம்னு தெரியலையே. சரி பாப்போம் போய் என்னன்னு. இதனால் ஊர் ஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், ஒரு முக்கியமான விஷயமாக ஊர்ல கூட்டம் போட இருப்பதால் சாயங்காலம் 4 மணிக்கு அரசமரத்தடிக்கு வரணும்னு ஊர் தலைவர் அறிவிப்பு. எல்லாரும் வந்துடுங்கோ. என்ன மாமா பிரச்சனை? எதுக்கு கூட்டம்? தெரியல ராசாத்தி. அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, இப்போ எலெக்ஷன் வருதுல்ல, அதனால ஊர் ஆளுகள்லாம் ஒன்று கூடி யாருக்கு ஓட்டு போட்டால் நல்லா பார்த்துப்பாங்க, என்ன ஏதுன்னு சொல்லி பேசலான்னு தலைவர் வர சொல்லியிருப்பாரு. சரி, வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் போய் பார்ப்போம். சரி மாப்பிள்ள, வா. என்னடா மாப்பிள்ள, என்னடி எல்லாரும் இங்க கூப்பிட்டுருக்காங்க? எனக்கு என்னமா தெரியும்? சமந்தி, எதுக்காக கூடியிருக்காங்க? தெரியல சமந்தி, ஏதாவது முக்கியமான முடிவு எடுப்பாங்களோ என்னவோ. இப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அண்ணி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, இவளுக்கு என்ன, பேருக்கு ஏத்த மாதிரி ராசாத்தியதா இருக்கா. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எதுக்கு இங்க கூடி இருக்கோம்னு உங்க எல்லாருக்கும் குழப்பமா இருக்கும். என்ன விஷயம் சொல்லுங்க? எதுக்காக கூடி இருக்கோம்? ஆமாங்க ஐயா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒரே குழப்பமா சொல்லுங்கயா. ஆமாங்க, என்ன சொல்லுங்கயா. என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றேன். அதுக்காக தானே கூடி இருக்கோம். நம்ம ஊர் பேரு முத தடவையா பத்திரிகையில வந்திருக்கு.
அது உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அப்ப சரி, நம்ம ஊருக்கு பெருமை தேடி கொடுத்த ராசாத்திக்கு நம்ம ஊருக்காரங்கிற முறையில நம்ம ஏதாவது செய்யணும் இல்லையா? அது நம்மளோட கடமை இல்லையா? மா, அந்த ராசாத்துக்கு ஏதாவது செய்யணுமா? ஆமா கண்மணி, இந்த தலைவருக்கு என்ன லூசு பிடிச்சிருக்கா? விடுமா, அப்படி என்னதான் செய்ய போறாங்கன்னு பாப்போம். ராசாத்தி வாம்மா. எனக்கு எதுக்குயா இதெல்லாம்? போ. போமா. ரசத்தி போமா, ஊர் தலைவர் கூப்பிடுறாருல, போ. வா ராசாத்தி, வா. வாமா. போ ராசாத்தி. ராசாத்திக்கு அப்படி என்னதான் பண்றாங்கன்னு இத வீடியோ எடுத்து அத்தை கிட்ட காட்டுவோம். ஊர் மக்கள்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம ஊர்ல நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுக்கும், நம்ம கோயில் திருவிழாவில் இருந்து பயிரை அறுவடை பண்ற வரைக்கும் எந்த காரியமா இருந்தாலும் முத மரியாதை ராசாத்திக்கு தான் கொடுக்கணும். என்னடி கண்மணி? அவங்க வந்துதான் எல்லா விஷயத்தையும் தொடங்கி வைக்கணும். என்ன நான் சொல்றது புரியுதா? ஐயா, நீங்க இருக்கும் போதே உங்க மருமகளுக்கு மரியாதை கொடுக்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ யார் வீட்டு பொண்ணு? எங்க வீட்டு பொண்ணு தானே. எங்களை விட ராசாத்தி கிடைச்சதுதான் எங்களுக்கு பெருமை. நாம கொண்டாட வேண்டியது, ஆனா இப்ப ஊரே கொண்டாடுது. ராசாத்தி திரும்ப எங்க வீட்டுக்குள்ள வந்தாலே போதும், அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம். என்னண்ணா, ஏதோ யோசனையில் இருக்கமா இருக்கு? ஆமாண்டா, இந்த சேர்மன் பதவியை எம்எல்ஏ பதவியா மாத்தணும்டா. எங்க, அதான் கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டீங்களே. இன்னைக்கு ஊரே ராசாத்தி பேட்டி வந்த நியூஸை பத்தி தான் பேசுது. அந்த ராசாத்தி மட்டும் உங்களை பத்தி பேசியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஏன்டா வெறுப்பேத்திரிய? நான் அந்த பிள்ளைகிட்ட கெஞ்சியும் பார்த்தாச்சு, மிரட்டியும் பார்த்தாச்சு, அதுதான் எதுக்கும் அசர மாட்டேங்குது. அதுக்கு இல்லைங்க ஐயா, மனசு கேட்கல, அதான் சொன்னேன். எனக்கு மட்டும் அந்த வருத்தம் இல்லையாடா? என்ன பண்றது? ஒருவேளை அந்த ராசாத்தியை நாம ஜாமீன்ல வெளியில எடுத்திருந்தோம்னா நம்மளை பத்தி ஏதாவது சொல்லியிருப்பா. மரகதம்மா பேச்சை கேட்டு அதையும் பண்ணல. இருந்தாலும் அந்த ராசாத்தியை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஐயா, வணக்கம்மா, வாங்க வாங்க, உட்காருங்கம்மா. டேய், அந்த சேர் எடுத்து. சரிண்ணா, உட்காருங்க, போய் உட்காருங்கம்மா. வாங்க உட்காருங்கம்மா. அப்புறமா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. எங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது? என்னம்மா,
உங்க மருமக பேட்டி பேப்பர்ல வந்திருக்கு. அப்புறம் என்ன, உங்க குடும்பத்துக்கு பெருமை தானே, அது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? கண்டவளை எல்லாம் என் மருமகன்னு சொல்லி என்ன கடுப்பாக்காதீங்க. என் குடும்பத்துக்கு ஒரு பெருமை வந்துச்சுன்னா அது ஏன் மருமக கண்மணியால மட்டும்தான் வரும். அப்படி என்னம்மா அவன் மேல கோவம்? அத பத்தி பேசலாம் எனக்கு இப்ப நேரம் இல்ல. அந்த ராசாத்திய ஏதாவது பண்ணணும். அதுக்கு என்ன வழி, அத முதல்ல சொல்லுங்க. அதை தெரிஞ்சா அவர் ஏன் இப்படி இருக்காரு? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. ஆனா அந்த ராசாத்தி சந்தோஷமா இருக்க கூடாது. இதுதான் எனக்கு வேணும். அவளை இந்த ஊரே தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுது. அத பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஆமாங்க, அந்த ராசாத்தி நிம்மதியாவே இருக்க கூடாது. ஏதாவது பண்ணி அவளை மறுபடியும் ஜெயில தூக்கி போடுங்க. அப்பதான் என் சம்மந்தியோட ஆத்திரம் அடங்கும். எல்லாம் சரிதான். அதான் இப்ப கோர்ட் வரைக்கும் கேஸ் போய் அந்த ராசாத்தி எதுவும் தப்பு பண்ணலன்னு தீர்ப்பு வந்துருச்சே. அப்படி இருக்கும்போது நாம என்ன பண்ண முடியும்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? இந்த பதவி வரத்துக்கு நீங்க என்னென்னலாம் தில்லுமுள்ளு வேலை பண்ணிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? பதவி தாம்மா என்னோட கௌரவமே. என்ன கௌரவம்? அதான் நீ சொல்லியே அந்த ராசாத்தி கேட்கலையே. ஆமா சார், அந்த ராசாத்தி யாருக்கும் அடங்க மாட்டா. அதனால நாம தான் ஏதாவது ஒண்ணு யோசிச்சு பெரிய சிக்கல் அவளை மாட்டி விடணும். ஆமாம்மா, என்ன அசிங்கப்பட வச்ச அந்த ராசாத்திய கண்டிப்பா பெரிய சிக்கல்ல மாட்டி விடணும். ஐயா, என்னம்மா? வட்டி பணம் கொண்டு வந்தேன். இதோ வரேன். குடுமா. இந்தாங்க. சரிம்மா. ஐயா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க. சரி சரி, இனிமே ஒழுங்கா வந்து வட்டியை கொடுத்துரு. சரியா? சரிங்க ஐயா, வரேன்யா. ஆறுபடை வீடு கொண்ட முருகா, என்னை மட்டும் நல்லா வச்சுக்க. இப்போ வந்தாளே ஒருத்தி, அவ ராசாத்தி ஃபேக்டரியில தானே வேலை பாக்குறா? ஆமா. அப்போ ஈஸியா ராசாத்திய பழி வாங்க. அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த பிளான் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. நமக்கு சாதகமா முடிஞ்சா நல்லா தான் இருக்கும். இத மட்டும் பண்ணுங்க, அந்த ராசாத்தி எப்படி கதறிட்டு வரான்னு பாருங்க. இதுதான் ஏன் மருமக கண்மணிங்கிறது. எப்படி அந்த பொண்ணை பார்த்த உடனே சூப்பரா ஒரு பிளான் போட்டுட்டா. இதுதான் ஏன் மருமக. குடும்பத்தை கெடுக்க ஐடியா கொடுக்கறத போய் பெருமையா பேசுறத பாரு. எப்படி? உண்மையிலேயே உங்க மருமக சூப்பர் தாமா. சரி, உடனே நாம இந்த பிளான ஆரம்பிச்சிட வேண்டியதா. அதுக்கான ஏற்பாட்டை நான் பாக்குறேன். ம்
வாணி அண்ணன் சேர்மன் இருக்காரா? இருக்காரு. போங்க போங்க. எல்லாம் ஓகே தான். அப்புறம் பேசுறேன். வாங்கம்மா வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எதுக்கு எங்க எல்லாரையும் வர சொன்னீங்க? எல்லாம் காரணமா தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயா வந்து உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாரு. என்ன விஷயம் பேசுறீங்க? ஆமாண்டி, எனக்கு வேற பக்கு பக்குன்னு இருக்கு. என்னன்னு பார்த்ததானே தெரியும். தெரியல பாப்போம். அப்பா ஞான பண்டிதா ஆறுபடையப்பா, என்ன மட்டும் காப்பாத்துப்பா முருகா. வணக்கம். அப்புறம் என்ன முருகா, பாதி பேரை காணோம். சரி, நீங்க எல்லாம் என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கீங்க. ஒழுங்கா வட்டி கட்டுறீங்கல்ல? நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய போறேன். நீங்களும் வருஷ கணக்கா வட்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இனிமே வட்டி எல்லாம் கட்ட வேண்டாம். அசலை மட்டும் எப்ப முடியுதோ அப்ப கொடுத்தா போதும். ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம் ஐயா. ஐயோ, இருமா அவசரப்படாத. நான் அரசியல்வாதி. ஆதாயம் இல்லாம சும்மா எதையாவது செய்வேனா? நான் உங்களுக்கு உதவுன மாதிரி நீங்க எல்லாரும் பதிலுக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவிங்க ஐயா? சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் பண்றோம். நீங்க எல்லாரும் அந்த ராசாத்தி கம்பெனிக்கு தானே வேலைக்கு போறீங்க? நாளையில இருந்து நீங்க அவ கம்பெனிக்கு யாரும் வேலைக்கு போக கூடாது. வேற எந்த கம்பெனிக்கு வேணாலும் வேலைக்கு போகலாம். ஆனா ராசாத்தி கம்பெனிக்கு மட்டும் யாரும் போக கூடாது. ஐயா, அங்க வேலைக்கு போறனால உங்களுக்கு என்னையா பிரச்சனை? அது உனக்கு தேவையில்லாதது. நான் தான் உங்ககிட்ட எல்லாம் வட்டி வேணான்னு சொல்லிட்டேன்ல. நான் சொல்றத மட்டும் செய்யுங்க முருகா. என் பேச்ச கேட்கலன்னா என்ன நடக்கும்னு தெரியல முருகா. என்ன எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கீங்க? சட்டுன்னு எனக்கு ஒரு முடிவா சொல்லுங்க. சரிங்கய்யா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க. உங்க பேச்சை மீறி நாங்க வேலைக்கு போக மாட்டோம். என்னடி சொல்றீங்க? போக மாட்டேயா? என்னம்மா ஊதாசல, நீ என்ன அமைதியா இருக்க? வாயை திறந்து சொல்லு, போக மாட்டேன்னு. வாயில் என்ன கொலக்கட்டியா வச்சிருக்க? வாயை திறந்து சொல்லு. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. என்னால வேலைக்கு போகாம இருக்க முடியாது. என்ன முருகா இது? சொன்ன பேச்ச கேட்காம பிரச்சனை பண்ற? இல்லங்கய்யா, நான் கஷ்டத்துல இருந்தப்ப என் கஷ்டத்தை புரிஞ்சு அவங்க வேலை கொடுத்தாங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ண எனக்கு மனசு வரல. அதுவும் இல்லாம நான் வேலைக்கு போனாதான் என் குடும்பத்தை காப்பாத்த முடியும். என்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணணும். அவ கம்பெனிக்கு போக வேண்டாம் தானே சொல்றேன். வேற வேலைக்கு போ. இல்லைங்கய்யா, நீங்க ராசாத்தி அம்மா அழியணும், அவங்க தொழில் பண்ணாம இருக்கணும்னு நீங்க கெட்ட எண்ணத்துல பண்ற மாதிரி தோணுது. தப்புக்கு துணை போக மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கய்யா. ஐயா, நாங்க யாரும் போக மாட்டோம் ஐயா. அவகிட்டயும் பேசி புரிய வைக்கிறோம் ஐயா. அவகிட்ட சொல்லிருங்க, என் பேச்ச மீறி போனா நடக்கிறதே வேற. சரியா, நாங்க அவளுக்கு புரியுற மாதிரி சொல்றோம். வரோம்யா. விடுங்க ஐயா, அவன் நம்மளை மீறி எப்படி வேலைக்கு போறான்னு பாப்போம். முருகா ஆறுபடையப்பா, நீ தாண்டா என்ன காப்பாத்தணும் முருகா. ஏமாப்ல, ஊர் தலைவர் ராசாத்திக்கு எம்பிட்டு பெரிய மரியாதை பண்ணிட்டார்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாப்ள. அது மட்டும் இல்லடா, ராசாத்தி கொடுத்த பேட்டியை பத்தி தான் இப்ப இந்த ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. இதோட நிக்காம நீங்க இன்னும் நிறைய சாதனைகளை பண்ணி பெரிய ஆளா வரணும்டா நீங்க ரெண்டு பேரும். அதுக்கு நான் என்னால முடிஞ்சது என்னவோ அதெல்லாம் செய்வேன்டா. அப்பதான்டா நீங்க வீட்டு விட்டு வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த கண்மணி எவ்வளவு கொடைச்சல் கொடுத்தாலும்
ராசாத்தி அதை எல்லாத்தையும் உடச்செறிஞ்சு அந்த கண்மணி மூஞ்சிலேயே கரிய பூசிட்டால, அவளுக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அவ முன்னாடி நீயும் ராசாத்தியும் சந்தோஷமா இருக்கணும்டா.